வெல்கம் டு பிந்து கார்ட்டூன் ஸ்டோரிஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எல்லாம் கொஞ்சம் வீடுகள் தெரியுற மாதிரி இருக்கு பிந்து. நம்ம போய் பார்க்கலாமா? ஆமா, அங்க வீடு இருக்கிற மாதிரி தான் இருக்கு. சரி வா போவோம். பிந்து பாத்தியா, மக்கள் நடமாட்டம் இருக்கு. நம்ம தப்பிச்சிட்டோம். இங்க வீடெல்லாம் அதிகமா இருக்கு. ஆமா ரோஜி, 2 பேர் நிக்கறாங்க. அவங்க கிட்ட நம்ம கேட்கலாமா? ஐ அம் ஹாப்பி. நான் போய் பேசுறேன் பிந்து, நீ சொதப்பிடுவ. அக்கா அக்கா. என்னையா கூப்பிட்டீங்க? அம்மா உங்களை தான் கூப்பிட்டேன். ஆக்சுவலா நாங்க இந்த ஊருக்கு புதுசு, வழி தெரியாம வந்துட்டோம். இது எந்த ஊருன்னு தெரிஞ்சுக்கலாமா? ஜோக்பூர். நீங்க புதுசா இங்க எப்படி வந்தீங்க? விமானத்துல பயணம் பண்ணியிருந்தோம். அப்போ அது ஆக்சிடென்ட் ஆகி பீச்ல விழுந்துடுச்சு. அதனால நாங்க அப்படியே தேடி வந்தோம். இப்போ வீடுகளை பார்த்ததும் உங்களை பார்த்ததும் ரொம்ப சந்தோஷம். சிச்சோ, ரொம்ப பாவம் நீங்க. வாங்களே எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிடுங்க. இல்லம்மா வேண்டாம். எங்க ஊர் சொனாலி, நாங்க அங்க போகணும். இங்க ரொம்ப நாளா இருந்துட்டோம். எங்களுக்கு அந்த ஊர் போகணும். உங்களுக்கு வழி தெரியுமா இங்கிருந்து எப்படி போறதுன்னு? எனக்கு தெரியல, இருந்தாலும் எங்கேயோ கேள்விப்பட்ட ஊர் மாதிரி தான் இருக்கு. இருங்க, அந்த அக்காவை கேட்போம். பிந்து அக்கா, பிந்து அக்கா, என்னையா கூப்பிட்ட மாலினி? ஆமா அக்கா, இவங்க இந்த ஊருக்கு புதுசா, மணாலி எப்படி போறதுன்னு கேட்டாங்க. எனக்கு எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு, ஆனா வழி தெரியல. அதான் உங்ககிட்ட கேட்டா. உங்களுக்கு மணாலிங்கிற ஊருக்கு எப்படி போகணும்னு வழி தெரியுமா? மணாலியா? இல்லை மாலினி, எனக்கு தெரியல. ஆனா என்னுடைய கணவருக்கு இதெல்லாமே தெரியும். நிச்சயமா அவரு உதவி பண்ணுவார் இவங்க 2 பேர்த்துக்கும் எப்படி போறதுன்னு. நம்ம வேணா இவங்கள வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் கேட்கலாமா? யார் இந்த 2 குழந்தைங்களும் பிந்தோ? என்னங்க, இவங்க ஊருக்கு புதுசு. அவங்களுக்கு விமானத்துல வந்தப்போ ஏதோ விபத்தாகி அவங்க வழி தெரியாம வந்துட்டாங்களாம். அவங்க ஊர் மணாலி போகணுமா. அதுக்கு உங்களுக்கு வழி தெரிஞ்சா சொல்லிடுங்க. மணாலியா நீங்க? அது இங்கிருந்து கொஞ்சம் தூரம்தான், பட் போயிடலாம். ஒன்றும் கவலைப்படாதீங்க. கூட்டிட்டு போங்க, நாங்க சீக்கிரம் மணாலி போகணும். ஆமா ஆமா அங்கிள், நாங்க போகணும் மணாலி. எங்களை சீக்கிரம் கூட்டிட்டு போங்க. நான் ரொம்ப மிஸ் பண்றேன் அங்கிள். என் ஸ்கூலையும் என் ஃப்ரெண்ட்ஸையும் என் அம்மா அப்பாவையும். எனக்கு சீக்கிரம் கூட்டிட்டு போங்கறீங்களா? கண்டிப்பா குழந்தைங்களா, உங்களை கூட்டிட்டு போறேன். எனக்கு கொஞ்சம் சின்ன வேலை இருக்கும், முடிச்சிட்டு வந்துடுறேன். வெயிட் பண்ணுங்க. ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டோம். களைப்பா இருக்கா குழந்தைங்களா? இல்ல அங்கிள், அப்படியெல்லாம் எதுவும் இல்லை. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எப்படியாவது நாங்க மணாலி போகணும். ஆமா அங்கிள், நாங்க எப்படியாவது மணாலி போகணும். எங்களுக்கு களைப்பே தெரியல. இந்த இடத்துல தான் குழந்தைங்களா மணாலி போறதுக்கு பஸ் வரும். இந்த பக்கம் தான் குழந்தைங்களா மணாலி போறதுக்கு பஸ் வரும். நீங்க பார்த்து பத்திரமா ஊர் போய் சேருங்க. அது வரைக்கும் உட்கார்ந்துருங்க, பஸ் வந்துடும் குழந்தைங்களா. தேங்க்ஸ் அங்கிள், நாங்க ரொம்ப நாளா வழி தெரியாம சுத்திக்கிட்டு இருந்தோம். அங்கிள் ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். பரவாயில்ல குழந்தைங்களா, நீங்க பார்த்து பத்திரமா போனா எனக்கு அதுவே போதும். குழந்தைங்களா, நான் போயிட்டு வரேன். வா பிந்து, போய் நம்ம உட்காந்துக்கலாம். ஓகே ரோஜி, வா உட்காந்துக்கலாம். பஸ் வந்துருமா பிந்து? நான் ரொம்ப அவளா காத்துட்டு இருக்கேன். அவளோட தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். ரோஜி வர மாட்டேங்குதே. பிந்து பஸ் வருது. போலாம். ஐயோ வந்துட்டோம் பிந்து. நம்ம ஊருக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமா ரோஜி, நான் ரொம்ப ஹாப்பி. எப்படியோ நம்ம மணாலி வந்துட்டோம். ரொம்ப சந்தோஷம் போல. பின்ன ரோஜி, எவ்வளவு நாள் கஷ்டப்பட்ட 2 பேரும் மறந்துட்டியா? அம்மா பிந்து, நான் எல்லாத்தையும் ரொம்ப மிஸ் பண்றேன். நான் இப்ப போறோம், நம்ம பேரண்ட்ஸை பாக்குறோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸை பாக்குறோம், நம்ம ஸ்கூலுக்கு போறோம், ஜாலியா என்ஜாய் பண்ண போறோம்.